ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்கள் ஜாதகத்தில் சர்ப தோஷம் இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் சர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். சர்பதோஷம் இருந்தால் இந்தந்த கோவிலுக்கு போக நிறைய கோவில்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சர்பதோஷம் நீக்கும் கோவில்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சர்பதோஷம் இருந்ததுன்னா இந்தந்த பாசுரம் சொல்லுங்க, இந்தந்த பரிகாரம் பண்ணுங்க, எங்கெல்லாம் கருடாழ்வார் விசேஷமாக இருக்கிறாரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. கருடனுக்குரிய காயத்ரி மந்திரம்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் சர்பதோஷம் இருந்தால் கோவிலில், பெருமாள் கோவிலில் கருட சேவை நடக்கும்ல, அதை போய் பாருங்க. நித்திய கருட சேவை நடக்கக்கூடிய கோவில் எது தெரியுமா? என்கண் ஆதிநாராயண பெருமாள் கோவில், திருவாரூர் பக்கத்தில் என்கண் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் கோவில் தான். தினமும் கருட சேவையில் தான் பெருமாள் சேவை சாதிப்பார். அப்போ நித்திய கருட சேவை நடக்கக்கூடிய கோவில் அந்த கோவில். காரைக்கால் பக்கத்தில் நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிறார், அங்கே சப்த கருட சேவை நடக்கும். கருட சேவைக்குனே பெயர் போன கோவில் திருநறையூர் நாச்சியார் கோவில், ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி கருட சேவையை போய் நம்ம பார்க்கும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்பதோஷம் நீங்கும். பொதுவாகவே கருடனை வழிபாடு செய்கிற போது சர்பதோஷம் வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா, கருடனை பார்த்துருக்கிறீங்களா? கோவில்களில் நீங்கள் போய் பாருங்கள். கருடாழ்வார் அஷ்ட நாகங்களை ஆபரணங்களாக அணிந்திருப்பார். அவருக்கு ஆபரணம்னா எது? நாகங்கள் தான். தலையில் சங்கசூடன்ற பாம்பை ஆபரணமாக அணிஞ்சிருக்கார். வலது காதில் பத்மன், இடது காதில் மகாபத்மன். நாமெல்லாம் காதில் தோடு தான் போடுவோம், ஆனால் கருடாழ்வார் காதில் நாகத்தையே ஆபரணமாக அணிஞ்சிருக்கிறார். அந்த நாகத்துக்கு என்ன பேர்? பத்மன், மகாபத்மன். கழுத்தில் கார்கோடகன ஆபரணமாக அணிஞ்சிருக்கிறார். மார்பில் வாசுகின்ற பாம்பு இருக்குது, இடுப்பில் தட்சகன்ற பாம்பு இருக்குது, வலது கையில் குளிகன், இடது கையில் சேஷன். இப்படி அஷ்ட நாகங்களையும் ஆபரணங்களாக அணிந்திருக்கக்கூடியவர் கருட பகவான். கருடனை வழிபாடு செய்கிற போது, கருடனுக்குரிய மந்திரங்களை சொல்கிற போது நிச்சயமாக சர்பதோஷத்தால் ஏற்படக்கூடிய அந்த துன்பம் நீங்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பலன் சொல்லுங்க. அப்போ கருட சேவையை நாம் பார்க்கிற போது, பெருமாள் கருட வாகனத்தில் சேவை சாதிப்பார் இல்லையா, அதை போய் நாம் பார்க்கிற போது சர்பதோஷங்களால் யாருடைய ஜாதகத்தில் துன்பம் இருக்கிறதோ அது நிச்சயமாக நீங்கும் என்பது நம்பிக்கை. நித்திய கருட சேவை நடக்கக்கூடிய கோவில் நான் சொல்லியிருக்கேன். சப்த கருட சேவை நடக்கக்கூடிய கோவில், கருட சேவைக்கென்றே பெயர் பெற்ற கோவில், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேரம் கிடைக்கும் போது அந்த கோவில்களுக்கு போங்க, நிச்சயமாக சர்பதோஷம் நீங்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.